கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வல்லமையான அதிகாலை நேர ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேற்றைய தினத்தில் நீ எதற்காக புலம்பினாயோ அந்த புலம்பலுக்கு ஒரு பதில், நேற்று இரவு நீ என்ன காரியத்திற்காக ஜெபித்தாயோ அந்த ஜெபத்திற்கான பதில் இன்றைக்கு நீ காணும்படி கர்த்தர் செய்வார். நீ என்ன நோக்கத்தோடு இன்று காலை எழுந்தாயோ அந்த நோக்கத்தை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பல நாட்களாக அல்லது பல வருஷங்களாக நீ போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தில் இருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை தருகிறேன். உன் குடும்பம் சார்ந்த காரியத்தில் நீ பலவிதமான போராட்டங்களை ஒருவேளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், உன் தனிப்பட்ட குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்தில் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறேன். நான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை காண செய்ய போகிறேன். பயப்படாதே, கலங்காதே. எது உன்னை வருத்தப்படுத்தினதோ அதிலிருந்து அவர் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். எது உன்னை பலவீனப்படுத்தினதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பலனை தரப்போகிறார். பயப்படாதே, கலங்காதே. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் நினைத்த காரியம் எனக்கு எப்படி கைகூடி வரும், நேற்றைய நேரத்தில் நான் ஜெபித்ததை தேவன் எனக்கு எப்படி தருவார் என்று நீ பல நேரத்தில் ஏங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு முன்பாக போய் உனக்கு தேவையான காரியங்களை கைகூடி வர பண்ணுவேன். நான் உனக்கு முன்பாக போய் நீ எந்த காரியத்தில் பலவீனப்பட்டு கிடந்தாயோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே. இன்று காலை ஆண்டவர் உனக்கு விடுதலையின் காலையாக வைத்திருக்கிறார். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஒரு விடுதலை, உன் குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய நன்மைகளை நீ காணும்படி கர்த்தர் செய்வார். உன்னுடைய அங்கலாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே. இந்த காலை நேரத்தில் உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். அந்த சூழ்நிலைகள் ஒருவேளை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், வழிகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன்னை விடுதலையாக்கப் போகிறேன். நான் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். நான் உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, அவர் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டாரோ, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஜெபித்து 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 இளைத்து போயிருக்கலாம், நாட்கள் உருண்டோடி இருக்கலாம். இனி அந்த ஜெபத்திற்கு பதிலே வராது, இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இனி என்னுடைய சூழ்நிலைகள் அவ்வளவுதான், அதோடு முடிந்து போய்விட்டது என்று நீ ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்று காலை நேரத்தில் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். என் அன்பு சகோதரனே, அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுவதனால் உனக்கு என்ன பயன், என்ன பயன் என்று நீ யோசிக்கிறாயா? எஸ், அவர் உனக்கு முன்பாக சென்று நீ எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தாயோ, நீ எதற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கான ஆட்களை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை நான் உனக்கு முன்பாக சென்று அதை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் அடைத்து போடப்பட்ட உன் வழிகள், இதுவரைக்கும் அடைத்து போடப்பட்ட உன் வாசல்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பே சென்று அதை திறப்பேன். அதிலிருந்து உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும்.
அதிலிருந்து உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். நீ இதை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று அதிகாலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. நீ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு உட்கார்ந்தாயோ, நீ எந்த காரியத்தில் அழுதாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் உனக்கு முன்னே போகிறேன். நான் உனக்கு முன்னே போய் உன் கண்ணீருக்கு காரணமானதை நான் சரி செய்ய போகிறேன். எந்த காரியம் உன் கண்ணீருக்கு காரணமாய் இருந்ததோ, எந்த சூழ்நிலை உன் கண்ணீருக்கு காரணமாய் இருந்ததோ, அந்த சூழ்நிலைகளை நான் சரி செய்ய போகிறேன். எந்த காரியம் உன் தோல்விக்கு காரணமாய் இருந்ததோ, எந்த காரியம் நீ ஜெயிக்க முடியாதபடி, நீ முன்னேற முடியாதபடி தடையாக நின்றதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று அதை சரி செய்ய போகிறேன். எந்த காரியத்தில் நீ தோல்வி அடைந்தாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் சரி செய்ய போகிறேன். இனி உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது. இனி உன் வாழ்க்கை கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க போகிறது. இனி ஆண்டவர் நீ போகிற பாதைகளை ஆசீர்வதிக்க போகிறார். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ கை வைக்கிற காரியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கலங்காதே, இயேசு உனக்கு முன்பாக போகிறார். அவர் உனக்கு முன்பாக போய் உன் எதிரிகளை உன்னை விட்டு துரத்துவார். உன் எதிரிகள் இனி உன் எல்லைகளில் இருக்க மாட்டார்கள். உன்னை பகைக்கிறவர்கள் இனி உன் எல்லைகளில் இருக்க மாட்டார்கள். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் இனி உன் எல்லைகளில் இருக்க மாட்டார்கள். உன்னை தொந்தரவு செய்தவர்கள் இனி உன் எல்லைகளில் இருக்க மாட்டார்கள். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானதை, உன் தோல்விக்கு காரணமானதை உன்னை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி விலக்குவார்? அவர் உனக்கு முன்பாக சென்று, அவரே உனக்கு முன்பாக சென்று உன் காரியங்களை சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த அதிகாலை நேரம், இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு நாளாக அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கே பலிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கே பலிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான கண்ணீர், பயங்கரமான வேதனை, பயங்கரமான கட்டு, இவைகளில் இருந்து இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. உறவுகளால் போராட்டம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் பொழுதே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எதுவெல்லாம் என் பிள்ளைகளை அமிழ்த்தினதோ, பாரப்படுத்தினதோ, இன்றைக்கு அந்த பாரத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், நீர் இந்த நாள் முதற்கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறுகிறது. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகிறது. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஒரு அற்புதம் காத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய உயர்வு, ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறீர். அவர்கள் சாட்சிகளாய் எழும்ப போகிறார்கள் என்று நான் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறேன். உம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகம் என் பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரி செய்து புதிய பாதைகளை நீர் உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி. புதிய வழிகளை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த நாள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனிமையான ஒரு நாளாக மாறட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.